நீ சாப்பிட்டுட்டு கை கழுவலையா? அது பரவாயில்ல, பஸ்ல போறோம்ல, மீனாக்கா சாரியில தொடச்சுக்கிறேன். அப்பா, எனக்கு ஒரு சைக்கிள் வேணும். நீ இன்னும் சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு வளரலப்பா, விழுந்துருவ. அப்ப நீங்க ஓட்டுங்க, நான் மடியில உட்காந்துக்கிறேன். அப்ப நம்ம 2 பேரும் விழுந்துருவோமே. கோயிலுக்கு போயிட்டு போலாம். குட்டி கிருஷ்ணா, நம்ம 2 பேருக்கும் ஒரே வயசு தான் ஆகுது. நீ எனக்கு ஒரு 2 வீலர் சைக்கிள் கொண்டு வந்து தருவியா? நான் பாவம்ல. அவன் என்ன வேண்டிக்கிறான்னு கேட்டீங்கல்ல? பாவம், அவனுக்கு ஒரு சைக்கிள் தான் வாங்கி கொடுங்களேன். சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு அவனுக்கு இன்னும் பேலன்ஸ் வரல, அவன் விழுந்துருவான். வேணும்னா நான் ஒரு 3 வீலர் சைக்கிள் வாங்கி தரேன். சரி, ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுங்க. குதிக்காதப்பா, கால் உடைஞ்சிரு போகுது. கால் உடைஞ்சா அப்புறம் ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஒரு பஸ் கூட இன்னும் வரலையே. அப்போ குட்டியை எப்படியாவது தூக்கணுமே, அதுக்கு என்ன வழி இருக்கு? டேய், எந்த படம் வந்தாலும் சரி, அவனை தூக்கவே முடியாது தெரிஞ்சுக்க. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அவன் என்ன ஆற்றுல தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் 3 மாதம் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் பில் கேட்ட நான் பட்ட பாடு அப்பா. இந்த வாட்டி எப்படியாவது அப்பு குட்டியை தூக்கிட்டோம்னா ஹாஸ்பிட்டல் பில்லையும் சேர்த்து கறந்துடுவோம். ஓகே ஓகே. நீங்க இந்த பஸ்ல போங்க, நான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறேன். ஓ, இப்படி எழுதிருக்கா? அப்போ காலை வெள்ள போட்டா தப்பில்ல. கையையும் காலையும் வெளியே நீட்ட கூடாதுன்னு எழுதி வச்சிருக்காங்க, அங்க பாரு. அண்ணே, அம்மாவோட மடியில உட்காந்துக்கோங்க. ஏன்டா நீ அப்படி எங்க சொன்ன? டீச்சர் சொல்லிருக்காங்க, நம்மளை விட வயசானவங்க பஸ்ல ஏறும்போது அவங்களுக்கு உட்கார இடம் கொடுக்கணுமா. சும்மா உட்கார்றா. சீக்கிரம் வா, பெல் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் உள்ள போ. பாய் அம்மா. பாய். புது ஸ்கூல்லாம் எப்படி இருக்கு? எங்க ஸ்கூல்ல செவத்துல இருந்து தண்ணி சொட்டுது. அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ்லாம் தலையில தண்ணி விழாம இருக்கிறதுக்கு தலையில முக்காடு போட்டு நடக்கறாங்க. அம்மா, பக்கத்து வீட்டு மீனா காணாம போயிட்டான்னு நினைக்கிறேன். யாரோ மீனா மீனான்னு கூப்பிட்டுட்டே போறாங்க. டேய், அது நம்ம மீன் விக்கிற செல்லமாடா. நீ வந்து காஃபியை குடிச்சிட்டு போய் படி. என்னங்க இது இவ்ளோ லேட்டா வரீங்க? அவன் தூங்கிட்டான். அப்படின்னா இந்த சைக்கிளை அவனோட கட்டலுக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சிடலாம். அவனுக்கு அது சர்ப்ரைஸா இருக்கும்.
நம்ம அப்புக்குட்டியோட பிரார்த்தனை குட்டி கிருஷ்ணன் கேட்டு ஹாய் சைக்கிள். ஆனாலும் குட்டி கிருஷ்ணா, இந்த பூலோகத்தையே ஆளற நீ 2 வீலர் சைக்கிள் கேட்டா 3 வீலர் சைக்கிள் குடுக்கறே, இது உனக்கே நியாயமா? யாராவது இருக்கீங்களா? சார் நீங்களா? என்ன விஷயம் சார்? சார் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? மாடு ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. என் கையில பணம் ஒண்ணும் இல்ல. நீங்க கண்டிப்பா மாடு வாங்கணும்னா இவளை கூட்டிட்டு போங்க. பணம் இல்லைன்னா அதை சொல்லுங்க. மாடுகளெல்லாம் அவமானப்படுத்தாதீங்க. சைக்கிள் கிடைச்ச உடனே நம்ம பையனோட சந்தோஷத்தை பாத்தீங்களா? ஆனா உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. கடன் வாங்கி சைக்கிள் வாங்கினா எனக்கு எப்படிமா சந்தோஷமா இருக்கும்? அப்புக்குட்டி, சைக்கிளை வச்சுட்டு சீக்கிரமா குளிக்க வாப்பா, ஸ்கூலுக்கு போகணும். நான் குளிக்கலாம் குளிக்க வாப்பா. மாட்டேன். நான் குளிக்க கூடாது. குளிக்கலாம் வாடாங்கற. மாட்டேன், நான் வர மாட்டேன். யானை கூட குளிப்பாட்டிடலாம், இவனை குளிப்பாட்டுறது தான் பெரிய பிரச்சனை. ஒரு படையையே வர வைக்கணும், அப்பதான் நடக்கும். ஐயோ, போச்சுடா, என் சட்டி பானை எல்லாத்தையும் உடைச்சிட்டியடா. எங்க பாத்துடா நீ சைக்கிள் ஓட்டுற? ஆ? ஐயோ என் முட்டை. அட பாவி, என் முட்டையெல்லாம் உடைச்சிட்டியாடா. அவன் நம்ம பையனை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. முட்டைக்காரனும் சட்டி விக்கிறவனும் நம்மள உடைச்சிருவாங்க. வா உள்ள போயிடலாம். நீங்க வேலைக்கு கிளம்புங்க. என் உடைஞ்சு போன சட்டிக்கெல்லாம் நீங்க தான் பணம் கொடுக்கணும். 1400 ரூபாய். என்னோட உடைஞ்சு போன முட்டைக்கெல்லாம் பைசா வேணும். 850 ரூபா. இன்னும் எத்தனை பேர் வர போறாங்களோ? எல்லாரும் நேரா என்னோட ஆபீஸ் வந்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிற சம்பளத்தை உங்களுக்கு அப்படியே கொடுத்துறேன். அப்பா, சைக்கிள் உடைஞ்சிடுச்சு. அம்மா, இப்ப நான் குளிக்கிறேன். சகதியில போய் விழுந்து Dress எல்லாம் அழுக்காயிடுச்சு. எங்க எங்களுக்கு பணம் கொடுங்க. சாயங்காலம் வாங்க, பணம் கொடுக்குறேன். இவனை அந்த வாழைத்தோப்பு கொண்டு போய் குளிப்பாட்டு. வாழைக்காவது பலமாகட்டும். உப்புமா போதுமா? இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமாப்பா? நீங்க கொடுத்தது ஜாஸ்தி, இதை எடுத்துக்கங்க. என்னங்க, நேத்து மத்தியானம் இவனுக்கு சாப்பாடு கொடுத்தத யாரோ எடுத்து சாப்பிட்டுட்டாங்களாங்க. அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். வயிறு கலங்கி போய் யாரு கிளாஸுக்கு வராம இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆ? டேய், 9 மணி அடிச்சிருச்சு, சீக்கிரம் கிளம்புப்பா ஸ்கூலுக்கு. எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே போப்பா. ஏங்க? இவன் பாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருவான். அதுக்கு நஷ்டீடு நான் தானே கொடுக்க வேண்டியிருக்கு. டேய், வண்டி போனதுக்கு அப்புறம் தான் நீ ரோட கிராஸ் பண்ணணும், சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம பையன் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் தெரியுமா? வந்ததும் உங்களை தான் அவன் கேட்பான். அதோ வந்துட்டான் பாரு. நீ ஸ்கூலுக்கு போல? வண்டி போன அப்புறம் தான் ரோட கிராஸ் பண்ணணும்னு நீங்க தானேமா எனக்கு சொன்னீங்க. 1 மணி நேரம் காத்துட்டு இருந்தேன், ஒரு வண்டியும் போல. அது சரி, புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? டேய், சீக்கிரமா ஸ்கூலுக்கு போ. இங்க இருந்தா நல்லா ஆடி வாங்குவ. போடா. You boys, I have sing a song. Soup song. Flop song.